வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம். வாரும் மந்திரியாரே, நகர்வலம் செல்ல எல்லாம் தயாரா? அனைத்தும் தயாராக உள்ளன மன்னர் வேந்தே. இதோ இந்த பை நிறைய ஆயுதங்கள் தங்களுக்கு, அதோ அந்த பை நிறைய ஆயுதங்கள் எனக்கு. அனைத்தும் தயார், புறப்படலாம். வாருங்கள் மன்னர் வேந்தே. மந்திரியாரே, நாம் செல்ல இருப்பது நகர்வலம். அதுவும் மக்கள் அறியாமல் இருக்க மாறு வேடத்தில் செல்ல போகிறோம். முக்கியமான அவசர தேவைக்கு உடைவாளும் இருக்கிறது, குருவாளும் இருக்கிறது. பின்பு எக்ஸ்ட்ராவாக எதற்கு இத்தனை ஆயுதங்கள்? அதுவும் ஒரு பை நிறைய. அதுவும் என்ன இது? குடை, பனை ஓலை தொப்பி, குளிர் கண்ணாடி, பழங்கள், இளநீர் பானங்கள். மன்னா, நாம் வெளியே சென்ற உடனே நம்மை தாக்குவதற்காக ஒருவர் காத்திருக்கிறார். நம்மை தாக்க ஒருவன் காத்திருக்கிறானா? வேற்று நாட்டு ஒற்றனா, வீரனா? எங்கே எனது வாழ்? போர்க்களத்தில் கூட எட்டி பார்க்காத மன்னரின் வாழ் இப்போதுதான் தலையை வெளியே நீட்டுகிறது. மன்னர் வேந்தே, தங்களது வாளை உரையிலிடுங்கள். வெளியே சென்றால் நம்மை தாக்க காத்திருப்பது வெயில்தான் மன்னா. என்ன வெயிலா? வெயிலா நம்மை தாக்க போகிறது? வெயிலோடு விளையாடியவர்கள் நாம். நமக்கே வெயில் பயம் காட்டுகிறதா? உமக்கு என்ன பித்து பிடித்திருக்கிறதா மந்திரியாரே? தாங்கள் செய்தித்தாள்களை எல்லாம் வாசிப்பதில்லையா? நான் ஏதோ கொஞ்சம் பிஸியாக இருந்து விட்டேன், அதனால் வாசிக்க முடியவில்லை. ஓஹோ, உடனே இப்படி கூறி சமாளிப்பது. மன்னர் வேந்தே, ஏற்கனவே ஏப்ரல் மே மாதங்களில் வெயில் கடுமையாக கொளுத்த போகிறது என்று தகவலை வெளியிட்டிருந்தார்கள், எச்சரித்தும் இருந்தார்கள். ஆனால் இப்போது மீண்டும் ஒரு எச்சரிக்கை செய்தி விடுத்திருக்கிறார்கள். ஏதோ செய்தித்தாளை அவசரமாக புரட்டியதில் பார்க்க விட்டு விட்டேன். சரி, அப்படி என்ன எச்சரிக்கை செய்தியை கூறியிருக்கிறார்கள்? அதாவது மன்னா, ஏப்ரல் மே மாதங்களில் ஹீட் ரேஸ் என்று சொல்லப்படும் வெப்ப அலைகள் அதிக அளவில் தாக்குமாம். ஓஹோ, அப்படியா விஷயம்? ஆம் மன்னா, வெயில் குறைவாக இருந்தால் கூட அதிக அளவு வெப்பம் காரணமாக மக்களுக்கு வியர்க்காவிட்டாலும் கூட அவர்கள் உடலில் இருக்கும் நீர் சத்து வெப்பம் காரணமாக ஆவியாகி டீஹைட்ரேட் ஆகிவிடுமாம். இதனால் ஹீட் ஸ்ட்ரோக் போன்றவற்றால் மக்கள் பாதிக்கப்பட அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறதாம். அதுவும் ஹியூமன் சர்வைவலிட்டி லிமிட்டுக்கே சவால் விடும் அளவுக்கு வெப்பத்தின் தாக்கம் இருக்க போகிறதாம். ஹியூமன் சர்வைவலிட்டி லிமிட்டா? அப்படி என்றால் என்னவோ? மனிதர்களால் 3 நிமிடங்கள் வரை காற்றை சுவாசிக்காமல் உயிருடன் இருக்க முடியும். இன்னொன்று, 3 நாட்கள் நீரை அருந்தாமல் உயிர் வாழ இயலும். 3 வாரங்கள் வரை உணவில்லாமல் மனிதர்களால் தாக்கு பிடிக்க இயலும். இதைத்தான் ஹியூமன் சர்வைவலிட்டி லிமிட் என்று சொல்கிறார்கள் மன்னா. ஒரு சிலரால் 7 நாட்கள் வரை தண்ணீரை அருந்தாமல் வாழ இயலுமாம். அதை எக்ஸ்ட்ரார்டினரி கேஸ் என்று கூறுகிறார்கள். அப்படியெனில் மனிதர்களால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வெயில் விளாச போகிறது. ஆமண்ணா, ஐபிஎல்லில் கிரிக்கெட் வீரர்கள் சதம் அடித்து விளாசுகிறார்களோ இல்லையோ, ஆனால் வெயில் பல இடங்களில் சதம் அடித்து விளாசிக் கொண்டிருக்கிறது. வெயிலின் இந்த விளாசலில் இருந்து தப்பிக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? மன்னா, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். முற்பகல் 11 மணி இல்லை, அது பழைய கணக்கு. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வெளியே தலை காட்டாமல் இருப்பது பெரியவர்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் மிக மிக நல்லது. வெளியே செல்ல வேண்டிய விஷயங்களை ஒன்று அதிகாலை நேரங்களிலோ அல்லது மாலை 5 மணிக்கு மேலோ வைப்பது மிக சிறந்தது என்று கூறுகிறார்கள். நிறைய நீர் அருந்த வேண்டும், உணவில் நிறைய காய்கறி பழங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் மன்னா. அப்படி என்றால் நமது நகர்வலத்தை உடனே முடித்துவிட்டு 10 மணிக்கு முன்னர் அரண்மனை திரும்பி வந்து விடுவோம் மந்திரியாரே. போகும் வழியில் சாப்பிட பழங்களையும் வாங்கி செல்வோம். நல்லது மன்னா, வாருங்கள் மன்னா, போவோம். மந்திரியாரே, பைகளை மறந்து விட்டீரே. வெயிலுக்கு எதிரான ஆயுதங்கள் இருக்கும் உமது பையுடன் எனது பையையும் சேர்த்து நீரை தூக்கி வாரும். எங்கு போனாலும் என்னை வேலை வாங்குவது இந்த மன்னருக்கு வேலையாகிவிட்டது. இவருக்கு கூஜா தூக்கி என் வாழ்நாள் போய்விடும் போல இருக்கிறதே. நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள்? அங்கே என்ன முணுமுணுப்பு? சும்மா பேசிக் கொண்டிருந்தேன் மன்னா. மன்னருக்கு பாம்பு காது.